வழிபாட்டு முறையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீருக்கு ஒரு சிறந்த இடம் இருக்கு. அதனால தான் கோயில்கள்ல தீர்த்தங்கள் வச்சாங்க. தலம், தீர்த்தம், மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல, மூர்த்திக்கு எவ்வளவு வலிமை இருக்கோ, அதே தான் தீர்த்தத்துக்கு இருக்கு அப்படின்னு நம்பப்பட்டது. அதனால தான் ஒவ்வொரு கோயிலும் பாருங்க, அங்க நிச்சயமா ஒரு தீர்த்தம் இருக்கும், ஒரு நதிக்கரை இருக்கும். நதிக்கரை ஓரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, தவம் செய்யக்கூடிய முனிவர்களுடைய விஷயங்கள் பார்க்க முடியும். ஏன் நதிக்கரை ஓரமா தவம் செய்றாங்க அப்படின்னு பார்க்குறப்ப, அந்த பியூரான இன்டென்ஷன்ஸோட தன்னுடைய இன்டென்ஷன்ஸையும் கடத்துறப்ப தான் அவங்களுக்கு அதிகமான வலிமைகள் கிடைக்குது. அதே மாதிரி சித்தர்களா இருக்கட்டும், யோகிகளா இருக்கட்டும், ஞானிகளா இருக்கட்டும், கையில தவம் பண்றப்ப நீர் வச்சிருப்பாங்க. ஒரு கமண்டலம் இருக்கு இல்லையா? அந்த அந்த கமண்டலத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் தான் நிறைந்திருக்கும். அந்த நீர வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறப்ப, யாராவது ஒருத்தவங்க வராங்க, அவங்களுடைய தவத்துக்கு இடையூறு பண்றாங்க அப்படின்னா, நம்ம நெறைய படங்கள்ல பார்த்துருப்போம். அவங்க சாபம் குடுக்குற மாதிரியான விஷயம். எடுத்தோனே அந்த வெறும் வார்த்தைகள சொல்லிட்டு போகலாம். ஆனா, அத அவங்க செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கமண்டலத்துல இருந்து கொஞ்சமா நீர் எடுத்து அவங்க வந்து சபிப்பாங்க. ஏன் அப்படின்னா, நீர்ல அவங்களுடைய இன்டென்ஷன்ஸ் எல்லாம் கடத்தப்பட்டிருக்கு. அதன் மூலமா அவங்களுடைய யோக வலிமை இருக்கு இல்லையா? அதனால தான் சாபம் குடுக்குறதா இருக்கட்டும், இல்ல இன்னொருத்தவங்களுக்கு வரம் குடுக்குறோம்னா கூட, அந்த நீர் மூலமா குடுக்குறதுக்கான விஷயங்கள் எல்லாம் அங்கருந்து ஆரம்பிக்குது.